எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சன்னா மசாலா மாதிரியே இந்த டபுள் பீன்ஸ் மசாலா பண்ண போகிறோம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செமையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டபுள் பீன்ஸை முந்தின நாள் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 1 கப் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த இதெல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதை வதங்கிட்டு இருக்க டைம்லேயே 4 பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், இதை நம்ம அது கூட போட்டுடலாம். இது வெங்காயத்து கூட கிடந்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரும். வெங்காயத்து கூடயே போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அந்த வெங்காயத்து கூட ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம ஒரு நல்ல பழுத்த தக்காளி, பெரிய தக்காளிங்க, அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா தான் உங்களுக்கு இந்த கிரேவிக்கே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே உப்பு இருக்கும் சாட் மசாலாலேயே, அதனால் நீங்கள் உப்பு சேர்க்கும்போது கம்மியாகவே சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம இது கூட வெங்காயம் தக்காளி கூட போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம சோலை மசாலா மாதிரியே இதுவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சாட் மசாலாவில் இருக்கும், அதனால் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கிட்டு. இப்போ இதை நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற டபுள் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டபுள் பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி தவி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு 3/4 கப்புக்கு வந்துச்சுங்க. உங்களுக்கு அந்த டபுள் பீன்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் வர விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோமா, ஊற்றினோடனே கொதி வரும். கொதி வந்த உடனே குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுருங்கங்க. இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வர வைக்கலாங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட டபுள் பீன்ஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம போட்ட வெங்காயம் தக்காளியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது, அதெல்லாம் அப்படியே மேஷ் ஆகி இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக சன்னா மசாலா மாதிரியே செமையாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது. இது வரைக்கும் நீங்கள் இந்த டபுள் பீன்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி இதை சன்னா மசாலா மாதிரியே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.